வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 20. உனக்கு இது கொஞ்சம் எதிர்பாராததா இருக்கும் வினயா. வேணும்னா 2 நாள் டைம் எடுத்துட்டு நல்லா யோசி என்று விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கோபமாக நிமிர்ந்தாள் வினயா. என்ன சார் யோசிக்க சொல்றீங்க? எத்தனை நாள் யோசிச்சாலும் நான் முடிவு எடுக்கிறது தான் முடிவு. என்னோட முடிவுதான். நான் உங்களை காதலிக்கவும் முடியாது, கல்யாணமும் செஞ்சுக்க முடியாது என்றாள் வேகமாக. சில நொடிகள் திகைத்து சிலையாகிவிட்ட விஷ்ணு பின் சுதாரித்து, என்ன வினயா, எதை பத்தி யோசிக்காம இப்படி சட்டுன்னு முடிவு பண்ணி பேசுற? நீ முதல்ல கொஞ்சம் பொறுமையா யோசி என்றான் அவசரமாக. சாரி சார், நான் எவ்வளவு நாள் யோசிச்சாலும் என் முடிவுதான். இதுல இருந்து நான் எப்பவும் மாற மாட்டேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். யோசிச்சு பேச சொல்றீங்களே, அப்படி யோசிச்சா நீங்க பெரிய பணக்காரர், பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம காலத்துக்கும் செல்வ செழிப்போட வாழலான்னு நினைக்க, அப்படி நினைச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவளுக்கு வேற வழி இல்ல, நம்ம சொன்ன உடனே சம்மதிப்பான்னு நினைச்சீங்களா? அந்த மாதிரி பணத்துக்கு வெல்ல போகிற ஆள் நான் இல்ல, எனக்கும் தன்மானம் உண்டு என்று பொறிந்து தள்ளினாள். அவளின் வார்த்தைகளில் முகம் சிவந்தவன், என்ன வினையா, விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? நான் பணத்தை பத்தி ஏதாவது பேசுனா, இல்ல அந்த மாதிரி என் நடத்தையில எதுவும் காமிச்சனா? என் மனசுல இருக்க காதல சொன்னதுக்கு நீ என்ன இந்த குதி குதிக்கிற? என்னவோ நான் பணம் கொடுத்து உன்னை விலைக்கு கேட்ட மாதிரி பணத்தோட சம்பந்தப்படுத்தி என்னோட காதலை கொச்சப்படுத்தாத என்றான் கோபமாக. எரிச்சலில் முகத்தை சுருக்கியவள், சார், இதுக்கு மேல அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க அப்படி பேசுனதுல இருந்தே தெரியுது, ஹாஸ்டல் வார்டனை பாக்கணும்னு நீங்க சொன்னதெல்லாம் வெறும் பொய்யாதான் இருக்கும். என்கிட்ட இப்படி பேசுறதுக்காக தானே பொய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க நீங்க. நான் கிளம்புறேன் என்று விசுக்கென்று எழுதாள். இந்த பதற்றத்திலும் தான் பொய் சொல்லி அழைத்து வந்ததை கண்டுபிடித்த அவளின் புத்தி கூர்மையை ரசித்தான் விஷ்ணு. ஆமா, பொய் சொல்லி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சோ நானே உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுறேன் என்று தானும் உடன் கிளம்ப முயன்றான். பொண்ணு தேவல என்று விரைப்பாக நடந்தாள் வினயா. அவளை பின் தொடர்ந்தபடி, வேண்டாம் வினயா, எதிர்பேச்சு பேசாம நான் சொல்றத கேளு, கார்ல ஏறு என்று வற்புறுத்தினான் நாயகன். முடியாது சார், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. சரி, எல்லாத்தையும் இப்பவே கேட்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். இப்ப என் கூட வான்னு சொல்றத மட்டும் உடனடியா கேள. வார்த்தைகளில் ஜாலம் காட்டுபவனின் பேச்சில் அயர்ந்து போய் நின்றுவிட்ட வினயாவிற்கு சோர்வுடன் சற்றே சலிப்பும் வந்துவிட்டது. இவனோட இதே தொல்லையா போச்சு, எதையாவது சொல்லி நம்மள கட்டுப்பாக்கி செய்ய வச்சிடறானே. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்றாள் உருளென்று. சிம்பிள், என்னோட வந்து கார்ல ஏறு. தன் எரிச்சலை அடக்கிக் கொண்டு ஏறி அமர்ந்தவளை பார்வையிட்டபடி காரை கிளப்பியவன், அப்பா, கொஞ்ச நேரத்துல எப்படி பயமுத்திட்ட? ஐயோ, இவன் நமக்கு கிடைக்கவே மாட்டான்னு தவிச்சு போயிட்டேன். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமே நம்பிக்கை வந்துருச்சு. முயற்சி செய்யற விதத்துல செஞ்சா இந்த அம்மிக்கல்ல அசைச்சிடலாம் என்று சிரித்தான் விஷ்ணு. அவனை உஷ்ண பார்வை பார்த்தவள் கோபமாக முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். நீ ரொம்ப சாதுன்னு நினைச்சேன் வினயா, ஆனா உனக்கு என்ன இப்படி கோபம் வருது? நினைக்கவே பயமா இருக்கு என்று போலியாக மிரண்டான். கடுப்பானவள், கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா ரோட்டை பார்த்து காரை ஓட்டுறீங்களா என வெடுக்கென்று கத்தினாள். ஓகே, என் தேவையின் முதல் கட்டளையை சிரம் தாழ்ந்து ஏற்று இப்பொழுதிலிருந்து மௌனமாக வண்டியை ஓட்டுகிறேன் என்று தலை வணங்கினான் விஷ்ணு. கடவுளே, என்ன இப்படி அட்டகாசம் செய்யறான், எனக்கு பொறுமையை கொடு என்று வெளிப்புறம் பார்வையை வீசினாள். விடுதி வந்ததும் அதற்காகவே காத்திருந்தவள் போல் வேகமாக இறங்கி விறுவிறுவென்று வினயா உள்ளே செல்ல முயல அவளை விரைந்து தடுத்தான் நாயகன். வினயா, குட் நைட் சொல்லாம போற என்று உரக்க கோவினான். அவசரமாக சுற்றிலும் பார்வையை செலுத்திவிட்டு திரும்பி அவனை முறைத்தவள், வெரி பேட் நைட் என்றாள் பல்லெடுக்கில். அதென்னவோ உண்மைதான், என்னைக்கு உன்னை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து எனக்கு தூக்கமே வராம நீதான் கனவுல வந்து என்ன ரொம்ப தொந்தரவு செய்றியே. சோ எனக்கு பேட் நைட் தான் என்று கண் சிமிட்டி சிரித்தவாறு காரை கிளப்பினான் விஷ்ணு. அவனுடைய அதிரடி ஆட்டத்தில் மலைத்து நின்றது என்னவோ வினயாதான். அறையில் ஏதோ சத்தம் கேட்கவும் தன்னை சுதாரித்துக் கொண்டவள் வேகமாக அறைக்கு சென்றாள். கட்டிலில் தொப்பென்று அமர்ந்தவளுக்கு ஏனோ உடலும் மனதும் மிகவும் சோர்ந்து கிடந்தது. விஷ்ணு பேசிய காதல் மொழிகளே திரும்ப திரும்ப அவள் காதில் எதிரொலித்தது.
என்னெல்லாம் பேசுறான் அவன்? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? அவனுக்கு காதல் வந்துட்டா எப்படி வேணாலும் என்கிட்ட உரிமை எடுத்து பேசுவானா? அதுக்கு முன்னாடி எப்படிலாம் என்ன கேவலப்படுத்தினா? புசு புசுவென்று உள்ளிருந்து ஆத்திரத்தோடு அனல் மூச்சும் வெளியேறியது பெண்ணுக்கு. இவன் வசதிக்கு என்ன அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சண்டை போட்டு பேசினாலும் எப்படி நான் தலைகுடிச்சு நிக்கிறேனோ அதே மாதிரி இவன் காதல் மொழிகள் பேசினதும் நான் அதுக்கு சம்மதிச்சு அவன் இஷ்டத்துக்கு வழியிடுமோ? இவன் சொல்றதுக்கெல்லாம் கூழ கும்பிட்டு போட்டுக்கிட்டு பின்னால இருக்கு நான் ஒண்ணு தெரியாத முட்டாள் இல்லையே. இல்லனா இவனோட அடிமையா என்ன? ஆனாலும் சரி, அவன் என்ன பிடிவாத பிடிச்சாலும் சரி, அவனை கல்யாணம் மட்டும் செஞ்சுக்க சம்மதிக்கவே கூடாது. அப்படி மட்டும் எதிலையாவது லாக் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சது. நேற்று கேவலமா பேசினவன் இன்னைக்கு காதல சொல்றவன் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் எதுக்குதானே காத்துக்கிட்டு இருந்த? நான் எப்ப காதல சொல்லுவேன், நீ உடனே தலையாட்டி திருமணம் முடிச்சு பணத்தை சரி கட்டிடலான்னு அப்படித்தானே நினைச்சான்னு மறுபடியும் கேவலப்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேனா? இல்ல இருக்கத்தான் முடியுமா? அப்படி கேவலப்படுறதை விட என் தன்மானம் தான் பெருசுன்னு அவனை மறுத்துட்டு வாழ்றது அது எவ்வளவோ மேலு என்று எண்ணிக்கொண்டவளுக்கு ஏனோ மனம் அமைதியடையவில்லை. விஷ்ணுவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அவன் ஐ லவ் யூ சொன்னதும் காதலை பணத்தோடு சம்பந்தப்படுத்தாதே என்று கோபமாக பேசியதும் காரில் ஏறமாட்டேன் என அடமாக நின்றவளை பிடிவாதமாக பேசி ஏற வைத்ததும் என ஒவ்வொன்றாக அவள் நெஞ்சில் ஊர்வலம் போனது. அலுப்புடன் தலையை கைகளில் தாங்கியவள், என்னது அவனுக்கு பேட் நைட் சொன்னேன், கடைசியில எனக்கு பேட் நைட் ஆயிருக்கு என்று இரவு முழுவதும் கொட்ட கொட்ட விழித்தபடி அமர்ந்திருந்தவள் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை அலுவலகத்துக்கு சென்றால் அவளுக்கு முன்னரே அங்கே வந்து அவளை வரவேற்க தயாராய் உட்கார்ந்திருந்தான் விஷ்ணு. உள்ளே வந்தவளை பார்த்து குதூகல சிரிப்புடன், குட் மார்னிங் வினயா என்றான் உற்சாக குரலில். அவனை பார்த்ததுமே வினயாவிற்கு ஏக கடுப்பு வந்தது. இவன்டெல்லாம் நாம பேசணுமா என்று முதலில் கோபத்தோடு நினைத்தவள் பின்பு முதலாளி ஆயிற்றே, பேசித்தான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை என்று பெருமூச்செறிந்தாள். குட் மார்னிங் சார். இயந்திர குரலில் காலை வாழ்த்து சொல்பவளை உற்று பார்த்தவன், நேத்து எனக்கு தானே பேட் நைட் சொன்ன, ஆனா உனக்கு பேட் நைட் போல இருக்க, சரியா தூங்குன மாதிரி தெரியலையே என்று இழுத்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் தூங்குனேன் என்றாள் முறைத்தபடி. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுவினையா? கண்ணெல்லாம் பாரு எவ்வளவு சிவப்பா இருக்கு, அதுவே காட்டி கொடுக்குது நீ தூங்கலன்னு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என அப்பாவியாய் வெளிவெறித்து கவலையாக கேட்டான் விஷ்ணு. அவனின் உரிமை சீண்டலில் செய்வதறியாது திணறி போனவள் வேகமாக பேச்சை மாற்றினாள். இப்ப நான் போய் என் வேலையை செய்யட்டுமா வேண்டாமா? வேண்டான நஷ்டம் எனக்கு இல்ல என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள் வினயா. அடேங்கப்பா, மிரட்டெல்லாம் படு பயங்கரமா இருக்கு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கம்மா என்று அவளை அனுப்பி வைத்தவனும் அடுத்த தீவிரமாக தன் அலுவலில் மூழ்கினான். தொடர்ந்து வந்த ஒரு வாரமும் இதை பற்றிய எந்த ஒரு பிரச்சனையும் வாக்குவாதமும் இன்றி நாட்கள் அமைதியாக சென்றது. அதற்கேற்றபடி அலுவல் வேலையும் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அன்று விஷ்ணு தன் லேப்டாப்பில் எதையோ தட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய செல்போன் ராகத்துடன் செருங்க எடுத்த டிஸ்பிளேவை பார்த்தவன் வேகமாக முகம் மலர்ந்தான். காதில் வைத்து, ஹாய் விவேகா செல்லம் என்றான் குரலில் பெரும் துள்ளலுடன். ஏதோ போன் வருகிறது என்று அசட்டையாக வேலை பார்த்துக் கொண்டிருந்த வினயா அவன் குதூகலமாக ஒரு பெண்ணின் பெயரை சொன்னதோடு நில்லாமல் செல்லம் என்று வேறு அழைத்து பேசவும் நிமிர்ந்து அவனை நோக்கினாள். நல்லா இருக்கேன், என் அழகான ராட்சசி, நீ எப்படி இருக்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பேசி ஒண்ணும் இல்ல, என்ன விஷயம் சொல்லு. அவள் ஏதோ சொன்னவுடன் சத்தமாக வாய்விட்டு சிரித்தவன், ஹே, இந்த கூத்து வேற நடக்குதாங்க, சரி நான் நைட்டு பேசுறேன் அவங்க கிட்ட என்றான் விரைந்த புன்னகையுடன். முன்ன ரொம்ப வேகா போரா இருக்கும், ஆனா இப்ப அப்படி இல்ல, சம்திங் இன்ட்ரெஸ்டான மேட்டர் ஒண்ணு போயிட்டு இருக்கு என்றவாறு ஓர வெளியில் வினயாவை பார்த்தான். விஷ்ணு தன்னை பார்க்கிறான் என தெரிந்ததும் அவள் அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள். அதற்கு முன்னே அவளின் பார்வையை கவனித்துவிட்ட விஷ்ணுவின் இதழ்களில் மெல்லிய ரகசிய முறுவல் ஒன்று பூத்தது. அது சஸ்பென்ஸ், டைம் வர்றப்ப சொல்றேன். ஓகேடா, பாய், நான் அப்புறம் பேசுறேன் என்று போனை கட் செய்தவன் நேராக அமர்ந்து வினயாவை பார்த்தான். அவள் முகத்தில் ஒருவித படபடப்பு விரவி கிடந்தது. வேலையில் சரியாக கவனத்தை செலுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள். எழுந்து அவள் அருகே வந்தவன், என்ன வினயா, காதுல ஏதோ புகை வருதே என்று கேலியாக கேட்டான்.
திடுக்கிட்டவள் நிமிர்ந்து அவனை முறைக்க முயன்ற தோற்றவளாக உள்ளுக்குள் அவனை சமாளிக்கும் வழி புரியாது விழித்தாள். இல்ல, விவேகான ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சோடனே செய்கிற வேலையை விட்டுட்டு என்னையே கவனிச்சுட்டு இருந்தியே, அதத்தான் கேட்டேன் என்று நக்கலாக சிரித்தான். கடவுளே என்று மானசீகமாக தலையில் கொட்டி கொண்டவள், நான் ஒண்ணு உங்களை பார்க்கல என்றாள் சமாளிப்பாக. ஐ, இதானே வேணாங்கிறது, நீ பார்த்துட்டு இருந்ததை நான் தான் பார்த்தேன என்றான் குறுஞ்சிரிப்புடன். கண்களை இருக்க மூடி குனித தலை நிமிராது அவஸ்தையாக உதட்டை கடித்தவள், யமகாதன என்று நொடித்துக் கொண்டாள். எனக்கு வேலை இருக்கு என்று வேகமாக ஃபைலை பார்வையிட ஆரம்பித்தாள் வினயா. இரு, அது யாருன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ வேலையை பாரு. இல்லனா சரியா கவனம் இல்லாம அரைகுறையா பார்த்து கம்ப்யூட்டர்ல தப்பு தப்பா ஃபீட் பண்ண போற என்றவளை கலாய்த்தவன், அவைய ஒரே தங்க விவேகா என்று விவரம் கூறினான். நான் தான் கேட்கவே இல்லையே, அப்புறம் என்கிட்ட சொல்றீங்க? இருந்தாலும் பரவாயில்லமா, நானே சொல்லிடுறேன் என்று சீண்டி சிரித்தவனை நிமிர்ந்தும் பாராமல் அவள் தன் வேலையை தொடர்ந்தாள். ஆனால் அவன் சொன்னது போலவே தன்னுள் ஏதோ ஒரு அமைதி பரவுவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. மாலை வேலை முடிந்து கிளம்பி காம்பவுண்ட் கேட்டை தான் வினயா தாண்டி இருப்பாள். விஷ்ணுவின் கார் அவளை உரசிக்கொண்டு அவள் மேலே நடக்க முடியாதபடி தடுத்தபடி குறுக்கே வந்து நின்றது. எரிச்சலுடன் விழிகளை திருப்பியவளை பார்த்து, ஹாஸ்டல் தானே போற, நான் அந்த வழியா தான் போறேன், கார்ல ஏறு, டிராப் பண்ணிடுறேன் என்று அழைத்தான். கேட்டில் செக்யூரிட்டி, பஸ் ஸ்டாப்பில் சக ஊழியர்கள் என்று பலரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது அவளால் அவனுடைய அழைப்பை மறுத்து பேச முடியவில்லை. சாமத்தியக்கார, சாதாரணமா கூப்பிட்டா வரமாட்டேன்னு இப்படி பண்றால என்று தனக்குள் குமைந்தபடி ஏறி அமர்ந்தாள் வினயா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.